நம்ம எல்லாருக்குள்ளேயும் சடனாக ஒரு டைம் தோணும், நம்ம லைஃப்பை ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வரைக்கும் நடந்தது நடந்துட்டு போகுது, நம்ம இனிமேல் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவோம், பர்ஃபெக்டாக பண்ணுவோம் நம்ம யோசிப்போம். இதை யோசித்து நீங்கள் பல மாதங்களாக அதை தள்ளி போட்டிருப்பீங்க. அந்த ரீஸ்டார்ட் பாயிண்ட்ன்றது இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சில பேர் 5 வருஷம் 6 வருஷமாக தான் லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ண மட்டுமே பிளான் பண்ணிட்டுருப்பீங்க, பண்ணாமல் இருப்பீங்க. இப்போது இந்த வீடியோவை ஒரு செக் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு இங்கிருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு 4 சிம்பிள் டிசிப்ளின்ஸ் நான் சொல்கிறேன். இதை நான் என் லைஃப்பில் அப்ளை பண்ணப்போ எல்லாமே என் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் இருந்திருக்கு, பெரிய சேஞ்ச் இருந்திருக்கு. சில டைம் இதை அப்ளை பண்ணி ஜெயிச்சு அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் திரும்பவும் நான் பழைய ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். ஆனால் எப்போல்லாம் இந்த 4 டிசிப்ளின்ஸ் அந்த ரொட்டீனை கொண்டு வந்தனோ அப்போல்லாம் அந்த சேஞ்சஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் உங்கள் லைஃப்பை ரீசெட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் 4 பிளான்ஸ் தான் பேச போகிறோம். இதில் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பெருசாக நம்ம டீப்பாக பார்க்க போகிறது கிடையாது. மேனிஃபெஸ்டேஷனையும் தாண்டி டெய்லி ரொட்டீனில் என் லைஃப்பில் நான் என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோவில் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பேச போகிறது இல்லை. இந்த வீடியோவை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்க்காம, ஒரு புரிதலாக பார்க்காம இது ஒரு சேலஞ்சாக மாற்றிக்கோங்க. 6 மாதம் இந்த ரொட்டீனை கரெக்டாக லைஃப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது அடுத்த ஒரு 6-7 வருஷங்களை முழுமையாக மாற்றும். இதை தாண்டி உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தால் தான் பண்ண முடியும், இல்லை வந்து பர்சனல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா அதை பற்றி நான் கடைசியில் ஷேர் பண்ணுறேன். நம்ம எப்போவுமே பண்ணுற அதே மிஸ்டேக் இங்கேயும் பண்ண வேண்டாம். ஒரு திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லை அடுத்த மாதத்தில் முதல் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லை என் பர்த்டே வரட்டும் அங்கேருந்து நான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறேன், இல்லை இதுக்கு ஒரு ரைட் டே வரும் அப்படிலாம் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி விஷயங்கள் தோன்றதுக்கு காரணம் கான்ஷியஸ்க்கு ஏதோ ஒரு வகையில் உங்களை டிலே பண்ணுறது மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும்போது இந்த 4 விஷயங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்த தேதி தான் உங்களோட ஸ்டார்ட் டேட்ன்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. முக்கியமாக கமெண்ட்டில் ஐ ப்ராமிஸ் ஐ ரீசெட் ஃப்ரம் டுடே, அதாவது இந்த சேலஞ்சை இன்றைக்கி இருந்து ஏற்றுக்கிறேன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முதல் விஷயம், வேக்கப் ஏர்லி. இது ரொம்ப பிளெயினாக தெரிஞ்சால் கூட நான் இது அனுபவம் புரிஞ்சுக்கிட்டது எப்போ அப்படின்னா, என்னோடய ஜாப் டு பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் நிறைய நேரம் நைட்டில் நான் செலவு பண்ணுவேன், நிறையா வேலை செய்வேன், நிறையா வந்து ஆக்ஷன் பிளான்ஸ் அங்கே தான் நான் பண்ணுவேன். ஓவர் நைட் ரொம்ப வேலை செஞ்சு லேட் மார்னிங் தான் தூங்கவே போவேன். அதுக்கப்புறம் டேவை ரீஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு பிஸியான ஒரு ரொட்டீன், லைஃப்பில் நிறையா மாற்றங்கள் இருந்துச்சு. ஆனால் இந்த க்ரியேட்டிவ் பார்ட் அப்படின்றது வந்து நம்ம நைட் ஸ்பெண்ட் பண்ணும்போது பெருசாக வராது. அண்ட் புதுசாக ஒரு விஷயம் உருவாக்கணும் அப்படின்றதும் நைட்டில் ஒர்க் ஆகாது. ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு நார்மல் ரொட்டீன் நீங்கள் ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, லைஃப் சர்வைவலுக்கான தேவைகளில் போயிட்டு தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வேணுன்றப்போ மார்னிங் ஹார்ஸ் ரொம்ப முக்கியம். மார்னிங் ஹார்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றது நான் இங்கே ஸ்பிரிச்சுவலாக மட்டும் சொல்ல வரல. நீங்கள் அந்த டைமில் நிறையா பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். நீங்கள் லேட்டாக எழுந்திரிக்கும் போது உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் ரொட்டீன் உங்களை ரஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் ஒரு 4:30 ஆர் சம்டைம்ஸ் ஈவன் 3:30 கூட நீங்கள் எந்திரிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போது ரீசெண்டாக ஒரு 3 AM சேலஞ்ச் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 3 AM எந்திரிக்கணுன்றது தான் டெய்லி ரொட்டீனாக இருக்குது. ஸோ இது வெறும் வேக்கப் டைமாக இல்லாமல் அந்த டைமில் நிறைய விஷயங்களை நம்ம பண்ணி முடிக்க முடியுது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியுது. இதை தான் நான் வந்து என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக எடுத்தேன். ஸோ டெய்லி மார்னிங் 3 மணிக்கு தூங்க போயிட்டு இருந்தேன்னா அந்த டைம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு மார்னிங் ஒரு 4:30க்கு எந்திரிக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த ஒரு 2 hours அப்படின்றது ஒரு முழு நாளில் என்ன க்ரியேட்டிவாக நீங்கள் செய்ய முடியுமோ செஞ்சு முடிச்சிட முடியும். ஸோ உங்கள் லைஃப் வந்து ரஷ்ஷில் இருக்காது, ஒரு ப்ரெஷரில் இருக்காது. இப்போ நமக்கு அடுத்த லெவல் போகணுங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் தானே. ஸோ அந்த ப்ரெஷரை நீங்கள் ஹோல்ட் பண்ணி அந்த டைமில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக லைஃப்பை ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது ஒரு ஹோல் டேவை மட்டும் ரீசெட் பண்ணாது, உங்களோட திங்கிங் பேட்டர்னே மாற்றுறதுக்கு கூட அது பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு தான் நான் சொல்வேன். முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்றது அந்த நேரத்தில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுதான் இந்த ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணுன்றத நான் மட்டும் இல்லை, இதை அனுபவமாக பார்க்குறவங்க இதை பற்றி நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரீசெண்டாக ஒரு 3 months அந்த ரொட்டீன், ஆல்மோஸ்ட் 3 months முடிக்க போகிற அந்த ரொட்டீனில் இது ஒரு சேலஞ்சுக்காக தான் நான் பண்ணுறேன் அப்படின்னா கூட என்னோட இதை சேர்ந்து முயற்சி பண்ணுற எத்தனையோ பேருக்கு இந்த ஏர்லி மார்னிங்கில் எந்திரிக்கிறது வந்து பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ நம்ம லைஃப்பை ரீசெட் பண்ணுறதுக்கு ஈஸியான ரொட்டீன் அப்படின்றது முதல்ல நேரத்தில் எந்திரிக்கிறது தான். ரெண்டாவது விஷயம், ஃபோக்கஸிங் ஆன் ஒன் சிங்கிள் கோல். இப்போது நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணலான்ட்டு நிறைய இடத்துல யோசிச்சிருப்பீங்கள்ல. யோசிக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், சரி ஓகே எனக்கு இந்த கோல்லாம் இருக்குது,
இந்த விஷயங்கள் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், இவ்வளோ ரொட்டீன் நான் மாற்ற போகிறேன்னு ஒவ்வொன்றிலையும் 5-6 எழுதி வச்சுருப்பீங்க. இதை பார்க்கும்போதே கான்ஷியஸ்க்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகிடும். அதாவது நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளோ வேலைகளை செய்யணும், இவ்வளோ விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும், இது எப்படி நமக்கு நடக்கும், ஒரு மனுஷன் எத்தனை தான் ஒன்றா செய்ய முடியுங்கிற மாதிரியான ஒரு பேசிக் நெகட்டிவ் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் ட்ரை பண்ணிருக்கும்போது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்து நிறைய விஷயங்களை காமிச்சு கான்ஷியஸை ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் சிம்பிளாக ஒரு கோல் சூஸ் பண்ணுங்கள், ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு என் லைஃப்பில் ஒரு பர்டிகுலர் 3 to 4 monthsக்கு என்னுடைய ஒரே கோல் அப்படின்றது டெய்லி யூடியூப்பில் வீடியோ போடணும். ஆனால் ஒரு ஸ்டேஜில் திரும்ப அந்த கோலை நான் முடிக்கும் போது ஓரளவுக்கு அதுக்கான பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரும்போது நான் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 3 கிளைண்ட்ஸ்க்கான நேரத்தை செலவு பண்ணணும். இதை நான் ஒரு 3-4 months நான் கரெக்டாக வச்சுருந்தேன். ஸோ ஒவ்வொரு டைம் நான் வந்து அந்த ரீசெட்டை கையில் எடுத்துக்கும் போது ஐ வில் ஸ்டார்ட் வித் ஒன் கோல். என்ன காரணம்னா நான் ப்ரெஷராக ஃபீல் பண்ணக்கூடாது, ஓவர்வெல்மிங் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் அது எடுக்கும்போது என்ன புரிஞ்சுக்கணும், ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு கோலை காமிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் நம்மளே அறியாமல் நிறையா விஷயங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திடும். ஸோ கான்ஷியஸை ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் ஒரு கோல் சூஸ் பண்ணுங்கள், ஒரு பர்பஸ் சூஸ் பண்ணுங்கள். அடுத்த 6 மாதத்தில் அதுக்காக மட்டுமே ஆக்ஷன் எடுக்கிறது, அதை சார்ந்த விஷயங்களுக்கு மட்டுமே ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது. இப்போது நான் இந்த கோலை சூஸ் பண்ணும்போது, அதாவது டெய்லி யூடியூப்பில் வீடியோ போடணும்னு சூஸ் பண்ணும்போது ரெகுலர் 9 to 5 ஜாப் என்கிட்ட இருந்துச்சு. டெக்னிக்கலாக சொல்லப்போனால் அங்கே 12 மணி நேரம் நான் வேலை செஞ்சுட்ருந்தேன். அந்த இடத்துல இந்த டெய்லி வீடியோ போடணுன்றது வந்து ஒரே ஒரு கோல் தான். ஆனால் அதுக்கு நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 to 3 hours வேலை செய்யணும். ஸோ நான் இந்த 2 to 3 hours இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுன்றதை ப்ரியாரிட்டைசேஷனை வச்சுக்கிட்டேன். இதுதான் முதல். அதுக்கப்புறம் தான் அந்த நாள் நடக்கிற மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னே முடிவு பண்ணேன். ஸோ இதை ஒரு 3 months ஸ்ட்ராங்காக நான் வச்சப்பவே பெரிய மாற்றங்கள் இருந்துச்சு. பட் நான் இந்த ரீசெட் சேலஞ்சில் சொல்கிறது அட்லீஸ்ட் 6 months. ஒரே டைமில் நிறைய கோல்ஸை ஹேண்டில் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷரில் நான் லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிற எத்தனையோ பேர்த்து என் பர்சனல் கோச்சிங்லேயும் பார்த்துருக்கேன். அந்த இடத்துல நம்ம வந்து மல்டிபிள் கோல்ஸ் வேண்டான்னு சொல்கிறது இல்லை. ஆனால் ஒரு கோலை சூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோன்னா மற்ற கோல்ஸ்க்கான ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்ன்றதை நான் புரிய வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து கேரண்டீட் ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்டார்ட் வித் ஒன் கோல். பட் நீங்கள் ஒரு மொமெண்டம் க்ரியேட் பண்ணுவீங்கள்ல, மேபி 2 months மொமெண்டம் வந்துடலாம், 3 months மொமெண்டம் வந்துடலாம். அதுக்கப்புறம் அடுத்த கோலுக்கும் வேலை செய்ய ஆரம்பிங்க. இங்கே நான் பேசுகிறது மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் கிடையாது. அந்த இலக்கு சம்மந்தமாக வேலைகளோ அது சார்ந்த முயற்சிகளோ செய்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கேன். 3வது விஷயம், டிஜிட்டல் டீடாக்ஸ் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவைலபிலிட்டி நமக்கு அதிகம், பார்க்குறக்கான ரிசோர்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் ரொம்ப அதிகம். வெறும் யூடியூப் மட்டுமே உங்கள் மொத்த வாழ்க்கையும் அழிச்சிட முடியும். வெறும் ஒரு நெட்ஃப்ளிக்ஸோ ப்ரைமோ உங்கள் மொத்த டைமையும் கன்சியூம் பண்ண முடியும். இங்கே இருக்கிற ப்ராப்ளமே நம்ம ஸ்க்ரீன் டைம் தான். ஸோ இப்போ வந்து இவ்வளோ விஷயம் நான் பிளான் பண்ணுறேன், லைஃப்பை ரீசெட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க அதை ரீசெட் பண்ண முடியாமல் போய் திரும்பவும் ஒரு லூப்பில் மாட்டுவாங்கள்ல, அது எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா மொபைல் ஸ்க்ரீன் பார்க்குறது வந்து மட்டும்தான் ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் 2 நாள் ஆக்ஷன் எடுத்தீங்க, 3 நாள் ஆக்ஷன் எடுத்தீங்க, போர் அடிச்சிருச்சு, இல்லை ஒரு மாதிரி ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு போகிறது எங்கே, டிஜிட்டலாக நம்ம ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணலாம், நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறது மட்டும்தான். இந்த இடத்துல இது ரொம்ப ஒரு மாதிரி சிம்பிள் பாயிண்ட்டாக தெரியும், ஏன்னா எல்லாருமே இதுதானே சொல்கிறாங்க அப்படின்ட்டு. உண்மை சொல்லணுன்னா என்னோடய கோர்ஸ்க்குள்ளே வரும்போது நான் பண்ணுற ஃபஸ்ட் அட்வைஸ் என்ன தெரியுமா, என் சேனல் வந்து பார்க்கக்கூடாது. என்ன காரணம்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லாமல் கன்சியூம் பண்ணக்கூடிய எதுவுமே கார்பேஜ் தான், இன்க்ளூடிங் மை சேனல். எப்போனா, இப்போ நீங்கள் ஒரு கோல் எடுத்துட்டீங்க, உங்கள் லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் எடுத்துட்டீங்க, அது எப்படி பண்ணணும்னு புரிஞ்சுட்டிங்கன்னா திரும்பவும் நாலேஜ் கலெக்ட் பண்ண வரீங்கன்னா அது கூட ஒரு கைண்ட் ஆஃப் டீடாக்ஸ் இஷ்யூ தான். ஸோ இங்கே நல்லது கெட்டது நம்ம பேசலை, இதெல்லாம் கெட்டது பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அது யூடியூபோ, வாட்ஸ்அப்போ, ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டாவோ இல்லை வேறு எந்த மொபைல் சார்ந்த எந்த விஷயம் நீங்கள் பார்த்துருந்தாலும் சரி, ஸ்க்ரீனை பார்க்குறீங்கனாவே இன்ஃபர்மேஷன் உள்ளே போகுதுன்னு அர்த்தம். ஸோ கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் டேட்டா உள்ளே அனுப்பிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கான்ஷியஸ்னால் எதையுமே ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போது நிறைய பேருக்கு இந்த ப்ரியாரிட்டின்றது இந்த மொபைலை பார்க்கும்போது மாறிடும். ஸோ நீங்கள் என்ன தான் ஒரு கோல் எடுத்துக்கிட்டு அது பர்பஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் ஹார்ஸ்ல எழுந்திரிச்சு அதுக்கெல்லாம் வேலை செஞ்சாலும் நீங்கள் அவ்வளோ தூரம் கான்ஷியஸாக உள்ளே போட்ட டேட்டா நீங்கள் பார்க்குற மொபைல் ஸ்க்ரீன் மூலியமாக அன்கான்ஷியஸாக நிறையா விஷயம் உள்ளே போயிடும். ஸோ இங்கே டேட்டா டம்ப் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஆக்ட் பண்ணவே முடியாது. ஸோ கான்ஷியஸ்க்கு எது வந்து லாங் டேர்ம் ஹாப்பினஸ் கொடுக்கும், எது வந்து உண்மையான ஹாப்பினஸ் கொடுக்குன்றதுக்கும், எது இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குன்றதுக்கும் வித்தியாசம் தெரியாது. ஸோ கான்ஷியஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ எஃபர்ட் போட்டு நீ வேலை செய்கிற, சிம்பிளாக மொபைல் பார்த்துட்டு போயிடலாம்லன்றோம்.
இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு இப்போ என்ன தோணும் அப்படின்னா, இதெல்லாம் நான் ட்ரை பண்ணாமல் இல்லை, நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு, அது என்னன்னே தெரிலன்னுலாம் பேசிகிட்டு இருப்பீங்க. சிம்பிள் ஐடியா சொல்கிறேன். உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபோன் ஷாப்புக்கு போயிட்டு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்துட்டு நார்மல் ஃபோனை மாற்றிக்கோங்க. அந்த நார்மல் ஃபோனில் இப்போ நமக்கு தேவைப்படுற அந்த பேமெண்ட் கேட்வே லைக் இந்த யூபிஐ மாதிரியான விஷயங்களோ, இல்லை உங்கள் ஒர்க்குக்கு தேவைப்படுற அந்த வாட்ஸ்அப் மட்டும் இருக்கிற மாதிரி ஃபோன் கிடைக்கும். ஒரு 2000 3000க்குள்ளே கூட அந்த ஃபோன் இருக்க எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி அதை மாற்றிக்கோங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காரணத்தை நீங்கள் எவ்வளோ நாள் சொல்வீங்க, எவ்வளோ வருஷங்கள் சொல்வீங்க? ஸோ அப்போ லைஃப் என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்குது, இல்லை எனக்கு லைஃப் ஒரே லூப்பில் மாட்டிகிட்டு இருக்குன்னா காரணம் நீங்கள் எடுத்துக்கிற இந்த இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ், இந்த நியூமரஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா தான் உங்கள் லைஃப்பை தடுக்கிறதுக்கான காரணம். இந்த 7 வருஷமாக நான் பேசினதில் இந்த ஸ்க்ரீன் இஷ்யூவை சரி பண்ணவங்க மட்டும்தான் ரொம்ப குயிக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப குயிக்காக லைஃப்பை ரீசெட்டும் பண்ணியிருக்கிறாங்க. 4வது விஷயம், இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணுறோம், அதாவது இது ஃபுல்லாக ஒரு பெரிய மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சியெல்லாம் கிடையாது. நான் சொன்னது சிம்பிளாக இந்த 3 ரொட்டீன் 4 ரொட்டீன் ஃபாலோ பண்ண சொல்கிறேன்ல, இந்த ரொட்டீனை நான் எப்படி பண்ணுறேன்றதை ட்ராக் பண்ணுறது தான் 4th ரொட்டீன். அதாவது நான் காலைல கரெக்டாக எந்திரிக்கிறேன்னா, எப்போவுமே அந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறேன்னா, நான் இந்த நாள் என்ன ஆக்ஷன் பிளான் எடுத்தேன், என்ன சரியாக போச்சு, நான் எதை கரெக்டாக பண்ணேன், எதை கரெக்டாக பண்ணல, ஸோ நாளைக்கு நான் மாற்றிக்கிறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத டெய்லியும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ட்ராக் பண்ணுறது தான் 4வது விஷயம். சின்ஸ் இந்த 6 மந்த்ஸ் சேலஞ்சுன்றதை நான் உங்களுக்கு ரஃபாக கொடுத்துருக்கிறதுனால, தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு சின்ன ட்ராக்கர் மாதிரி கூட நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. டெய்லி அந்த ட்ராக்கரை ஃபில் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் எப்படி ஃபீல் பண்ணேன், இன்றைக்கி எனக்கு எப்படி நாள் போச்சு, நான் இதெல்லாம் சரியாக பண்ணேன், நான் இவ்வளோ சரியாக பண்ணியும் எனக்கு என்ன சரி இல்லாமல் நடந்துச்சு. ஸோ ஒரு பேசிக் ட்ராக்கிங் டெய்லி முக்கியம். வீக்லி ஒன்ஸ் இதை நீங்கள் திரும்ப ஃபுல்லாக ரீசெக் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஹோல் வீக் எப்படி போச்சு, நான் எப்படி பண்ணேன், இது ஏன் பண்ணணும், ஏன் இந்த ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா, நம்ம இப்படி ஒரு ரொட்டீனில் இருக்கோன்றதை நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு பர்சனலாக ஒரு மைல்ஸ்டோன் வேணும், ஒரு செக் பாயிண்ட் வேணும். நான் 30 நாள் ஃபாலோ பண்ணிட்டேன், ஒரு 60 நாள் ஃபாலோ பண்ணிட்டேன், இவ்வளோ நாள் நான் முடிச்சிருக்கேன். ஸோ ஒரு ரிவ்யூ எடுக்கும்போது என்ன மாறி இருக்குன்னு பார்க்க முடியும். எப்போவுமே நம்ம நிறைய நல்ல ரொட்டீன் எடுக்கிறோம், ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறோம், ஏன் மிஸ் ஆகிடுது அப்படின்னா, நான் இப்படி ஒரு நல்ல ரொட்டீன் பண்ணுறேன்றதை நமக்கே அக்னாலேஜ் பண்ணிக்கிறது கிடையாது, நம்மளே நம்மளை திரும்பி பார்த்துக்கிறது கிடையாது, நம்ம செஞ்சுருக்கோன்றது எங்கேயும் டாக்குமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ டிஜிட்டலாவோ இல்லை ஹார்ட் காப்பிலையோ இந்த ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை ஜஸ்ட் டாக்குமெண்ட் பண்ணிக்கோங்க, ரிவ்யூ பண்ணிக்கோங்க. எது சரியாக போகலையோ அதை மாற்றி பண்ணுறதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. ஃபைனலாக இந்த விஷயத்தை இப்போது இந்த வீடியோ பார்த்து முடிச்ச அந்த மூமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் கான்ஷியஸ்க்கு வந்து பெருசாக மாற்றங்களில் விருப்பம் இருக்காது, இன்றைக்கே இப்போவே செய்யணுன்றதில் ஒரு அர்ஜென்சி இருக்காது. ஒரு பர்ஃபெக்ட் டே இல்லை பர்ஃபெக்ட் மூமெண்ட்டை பார்த்துட்ருக்கோம். இது மேபி நீங்கள் நைட்டில் பார்த்துட்ருக்கலாம், ஈவினிங்கில் பார்த்துட்ருக்கலாம், இல்லை ஏர்லி மார்னிங்கில் பார்க்கலாம். பட் ஸ்டார்ட் ஃப்ரம் நவ். இப்போது நான் சொன்ன இந்த டிசிப்ளினில் எதெல்லாம் நான் அப்ளை பண்ண முடியுமோ அதெல்லாம் இப்போவே பண்ணுங்கள். ஏன்னா இது மோட்டிவேஷன் வீடியோ இல்லை, இது ஒரு சின்ன பிளான். சில பேர் கேட்கலாம், இல்லை இது இவ்வளோ சிம்பிளாக பண்ணால் நடந்துருமா, இது நான் பண்ண தெரியாதா, நான் மாற்றிருக்க முடியாதானா? நீங்கள் எல்லாருமே என்ன ஆயிடுச்சுன்னா, நிறையா டேட்டா கன்சியூம் பண்ணி நிறையா புது புது விஷயங்களை கேட்டு லைஃப்பை மாற்றுறதுக்கு நிறைய காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் பண்ணணும்னு நம்பிட்டுருக்கீங்க. உண்மை என்னென்னா, அவ்வளோ காம்ப்ளெக்சிட்டிஸ் இல்லை. ஒரு பெரிய கோர்ஸ் எடுக்கணும், பெரிய ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணணும், அதுக்கப்புறம் என் லைஃப் மாறும். இது எல்லாமே நான் முதல் சொன்ன மாதிரி தான், நல்ல நாள் பார்த்து ஆரம்பிக்கலான்றது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் காம்ப்ளெக்ஸான விஷயங்களை எடுங்க, நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ்டான கோர்ஸையும் எடுங்க. ஆனால் முதல்ல இந்த பேசிக் டிசிப்ளின் இல்லைன்னா நீங்கள் எங்கே போனாலுமே உங்களை நீங்களே ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்க முடியாத மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ரொட்டீனை ஒரு 6 மந்த்ஸ் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிவிட்டு இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும், எனக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1-to-1 கோச்சிங் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் தாண்டி ஒரு கம்யூனிட்டியாக ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி அதில் நிறையா கோர்சஸ் அண்ட் ரெகுலராக அதில் வந்து மீட்டிங்ஸ்ன்னு போயிட்டுருக்கு. ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி இருக்கும், அது பர்சனல் கோச்சிங்காக இருக்காது, ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கும். அங்கே நானும் இருப்பேன், நிறையா லைவ் மீட்டிங்ஸ் இருக்கும், நிறையா விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட இருக்க எல்லா கோர்ஸஸையுமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அங்கே வரும்போது உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும், உங்களுக்கு ஒரு மந்த்லி ரிவ்யூ சிஸ்டம் இருக்கும், நீங்கள் எப்படி பண்ணீங்க, என்ன போச்சு வந்துச்சுன்றதை இப்போ நான் சொன்ன தெரியுமா, ட்ராக்கர் நீங்களே க்ரியேட் பண்ணுங்கன்ட்டு, அதெல்லாம் அங்கேயே கிடைக்கும். எக்ஸாம்பிள் கோஸ்ட் மோட் சேலஞ்சஸாக இருக்கட்டும், மாங்க் மோடாக இருக்கட்டும், நிறைய இன்னும் ஸ்க்ரீன் ஃப்ரீ டே மாதிரியான சேலஞ்சஸ் அங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி வேணும்னா நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம். நன்றி.